ஒரு ஊர்ல, அதாவது பொம்பையில தொடர்ந்து கொலை நடக்குது. அந்த கொலை நடக்கும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல நடக்குது. இந்த பேட்டர்ன் எப்படிப்பட்டது, சைக்கோ கொலைகாரன் தான் பண்றான்னு ஒரு போலீஸ் முடிவு பண்ணுது. போலீஸ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜீனத்னு ஒரு பொம்பளை இந்த மாதிரியான ஒரு கொலை செய்து அவங்க 25 வருஷமா ஜெயிலில் இருக்காங்க. இதே போல ஒரு பேட்டர்ன்ல நிறைய கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சதுல அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அந்த பேட்டர்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி கொலை பண்றான் அப்படின்னு கண்டுபிடிச்சு, ஏன் அந்த ஜீனத்தையோ கூப்பிட்டு வந்தா அவங்களோட பேட்டர்னா இருக்கிற ஆளை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அப்படின்ற போது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. இந்த ஜீனத்தை ஒரு பெரிய ஆளுடைய ஒரு வேலைக்கு ஆகாத ஒரு அக்கா பையன் தொடர்பு கொண்டிருக்கான், லெட்டர் கொடுத்துருக்கான்ற விஷயம். இதை வச்சு அவங்கள கூட்டம் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கமிஷனர் தனியாக அவங்கள ஒரு தனி வீட்டில் வச்சு இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் பண்ணுறாங்க. இந்த கொலைகாரனை முயற்சியில் அவங்க ஜீனத், அதாவது மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எதற்காக அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா இல்லையா, போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா, இதற்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த சீரியஸோட கதை. இது நாகேஷ் தூக்குனூர் ப்ரொடக்ஷனில் நாகேஷ் தூக்குனூர் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மாதுரி டிக்ஷிட் நடிச்சிருக்காங்கன்னு தான் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சேன் இந்த சீரியஸை. ரொம்ப வயசாகி போச்சு அவங்களுக்கு, பாவம். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த கதையாக ஆரம்பிச்ச விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி சிங்ரோனி வீவர் நடித்த காப்பி கேட்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் என்னென்னா, அவங்க இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் சைக்காலஜிஸ்ட் அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அவங்களெலாம் விசாரணை பண்ணி அவங்ககிட்ட இன்டர்கிரேட் பண்ணி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தன் அவங்க கொலை செய்ய முயற்சி பண்ணியிருப்பான். அதில் பயந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடப்பாங்க. காற்று கூட போக முடியாத எலக்ட்ரானிக் விஷயத்தில் அடைச்சி கிடப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க எப்படி ஒரு புத்தகத்தை இருக்கணும், அதே போல் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் உள்ளே வந்துடுவான். என்ன நடந்தது ஒரு கதை இருந்துச்சு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிசஸ். ஆனால் இந்த படத்தில், இந்த கதையில் என்னென்னா, ஒரு சீரியஸ்க்கான எல்லா விஷயத்தையும் கரெக்டாக அமைச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மேட்ரு எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. இதில் இந்த கதை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டோட கதையாக ஆரம்பிக்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயமா ஆரம்பிக்குது. அவங்க ஏன் கொலை பண்ணாங்கன்ற போது அவங்க சைடில் இருக்கிற நியாயமான காரணங்களை சின்ன சின்ன விஷயமா சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போது அவரை விசாரிக்கிற ஒரு போலீஸ்காரருக்கும் அவங்களுக்கும் அதுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயமா மாறினது தான் இந்த கதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுவாரஸ்யத்தை குறைச்சிது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழிவாங்கல் கதை மாதிரியும் போச்சே தவிர, ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு, குற்றவாளியை இன்னொரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுனாங்கன்ற வரும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸஸ்குள்ள வர்றது கொஞ்சம் சுவாரஸ்ய குறைவாக இருந்துச்சு. இது லா மார்ட்டே அப்படின்னு ஒரு பிரெஞ்சு சீரீஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரீஸ் இது. இந்த சீரீஸ் நீங்கள் படம் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்க, லாஜிக்கலாக சில பல கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்கு. என்னன்னா, இந்த கதையில ஜீனத்தா நடிக்கிற மாதுரி டிக்ஷிட்டுக்கு 25 வருடமா ஜெயிலில் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 30 வயசுக்குள்ள கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு 5-6 வருஷம் கொலை பண்ணி முடிச்சுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய கொலை பண்ணியிருக்காங்க அவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60+ வயசுல இருக்க வேண்டிய அம்மா ரொம்ப ஒரு பேரிளம் பெண் ஏஜில் ஒரு 40-45 வயசு மாதிரி இருக்கிற லுக்கில் இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு இந்த கதையில் ஒரு வயசு வந்த பையன் இருக்கான். அது அடுத்த விஷயம். அது ஒரு ஸ்பாய்லராக நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த மாதிரி சில பல கேள்விகள் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லருக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த சீரியஸை நீங்கள் பொழுதுபோக்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.